கருணை கடலாம் காஞ்சி மகான் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறந்து 4 நாள் தான் ஆயிருக்கு. சரஸ்வதி மாமி காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜ தெருவில் குடியிருந்தா. ஒரு நாள் அந்த மாமிக்கு ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுது. அதனால் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு நடந்தே போயின்னு இருந்தா. போகும்போது அவள் கழுத்தில் ஏதோ கிழிச்சா மாதிரி இருந்தது. அவள் என்ன பண்ணா, உடனே கழுத்து தொட்டு பார்த்தா கழுத்தில் திருமங்கல்யத்தை காணோம். அப்போ என்ன பண்ணா, ஒரு 2 வீலர்காரன் அப்போ தான் அவளை தாண்டி போனான். அந்த 2 வீலர்காரன் போகும்போது அவள் கழுத்தில் இருந்த செயினை எடுத்துன்னு போயிட்டான். திருமங்கல்யம் போயிடுத்து. அந்த மாமி திரும்பி ஆற்றுக்கு வந்துட்டா. பூஜை ரூமில் பெரிய பாதுகா பக்கத்தில் ஒரு மஞ்சள் கயிறு இருந்தது. அதை எடுத்து மஞ்சள் கிழங்க கட்டி அதை கட்டின்னுட்டா. புதுசாக தங்கத்தில் திருமங்கல்யம் வாங்கணும், என்ன பண்ணுறது, இப்போ அதுக்கு வழி இல்லை. அடுத்த நாள் ஸ்ரீமடத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ண போயிட்டா. அன்றைக்கி முகூர்த்த நாள், ரொம்ப விசேஷமான நாள். ஏதோ கல்யாணத்துக்கு ஏற்படலாமோ ஆயின்றிருக்கு. அங்கே என்னோடய திருமங்கல்யமும் திருட்டு போயிடுத்து, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தா மாமி. மகா பெரியவா கண்ணு எக்ஸ்ரே ஆச்சே, பரமேஸ்வரனுக்கு தெரியாதா என்ன? மகா பெரியவா ஸ்ரீகண்டனை கூப்பிட்டு அவகிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு வான்னு சொல்ல, அவர் மாமிகிட்ட கேட்டார். மாமி அழுதுண்டே நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டார். அவரும் அதை மகாபெரிவாக்கிட்ட சொல்லியாச்சு. கொஞ்சம் நழியில் மகாபெரிவா பக்கத்தில் போயாச்சு. தரிசனம் பண்ண ஸ்ரீகண்டன் ஒரு பிரசாத தட்டை பெரியவா பக்கத்தில் வச்சான். பெரியவா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த தட்டில் திருமங்கல்யம், பூ, அட்சதை, விபூதி, குங்குமம் இதெல்லாம் இருந்தது. சரஸ்வதி மாமிக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல. பெரியவா கிட்டவ இதை எப்போ கட்டிக்கட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு மகாபெரிவா கணுப்புங்கள் அன்னைக்கு கட்டிக்கோ, நெத்தியில் மஞ்சளையும் இட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். சரஸ்வதி மாமி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டா. கணுப்பொங்கல் அன்னைக்கு திருமங்கலத்தை கட்டிண்டா. உடனே ஸ்ரீமடத்துக்கு தரிசனத்துக்கு கிளம்பிட்டா. 100 கிராம் கல்கண்டை வாங்கிட்டு போனான். பெரியவாளை பார்த்து நான் இன்னைக்கு திருமங்கலத்தை கட்டின்னுட்டேன் சொன்னான். பெரியவா கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுட்டார். இந்தா இதை எல்லாருக்கும் கொடு, இப்போ தான் இந்த கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். சரஸ்வதி மாமி கண்ணுக்கு மகா பெரியவா ஜெகன்மாதாவாக தான் தெரிஞ்சா. சரஸ்வதி மாமிக்கு மட்டும் இல்லை, அந்த சரஸ்வதி தேவிக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அவர் ஜெகன்மாதா தான். நன்றி, வணக்கம்.